இந்த சம்மர் சீசனில் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சாண்டல் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பழுத்த தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கர்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங்காக தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன், சன் டேன், ஆக்னேவை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னில் இருக்க இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.